Statistics 2 க்கு April 2024 கான part A கான solution தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So very first question வந்து define probability. Probability க்கு நமக்கு நிறைய patternல definition இருக்கும். ஒவ்வொரு bookல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். So இது definitions வந்து நான் explain பண்ணல. நீங்க இதுல பார்த்து அப்படியே படிச்சுக்கோங்க. PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எந்த இடத்துல டெரிவேஷன் வருதோ அதை மட்டும் நான் இங்கே சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் ப்ராபபிலிட்டி, இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா இருக்கும். செகண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். தேர்டு ஃபைண்ட் த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, பாய்சானுக்கு, எக்ஸ்போனென்ஷியல், நார்மல் இந்த நாலுக்குமே மீன் அண்ட் வேரியன்ஸ் நம்ம டெரிவேஷன் படிச்சு வைக்கணும். இப்போ இதுல 2 மார்க்ல கேட்டதுனால நம்ம MGF கால்குலேட் பண்ண வேண்டாம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து மீன் கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதினா போதும். ஏன்னா இது 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ நம்ம முதல்ல மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுத போறோம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம், MGFன்னு சொல்லலாம். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்றது MGF. MGF கான பைனாமியல்கான ஃபார்முலா mx of t equal to, இது ஒரு தனி டெரிவேஷன், நம்ம அது வந்து டிரைவ் பண்ண மாட்டோம், இங்க டைரக்டா போட போறோம். q plus p e power t whole power n. இதுதான் நம்மளோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ இதுல இருந்து தான் நம்ம மீன் கண்டுபிடிக்க போறோம். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். mx வந்து 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதனால mx dash of t எதால டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல q plus p per t, அதுதான் நம்மளோட MGF. இத வந்து t ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். அந்த ஃபுல் டேர்ம் ஒரு x அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. x பவர் என்னோட ஃபார்முலா என்ன, n into x பவர் n minus 1. ஸோ முன்னாடி n வந்துரும், x ஓட பிளேஸ்ல q plus p e power t பவர்ல n minus 1. பட் இங்க நமக்கு வெறும் x இல்லல்ல, அதுக்கு பதிலா p e power t இருக்கிறதுனால அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றோம். tன்ற டேர்மே இல்ல qல, அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் p கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு, e power t டிஃபரன்ஷியேட் பண்ணா e power t. so equal to n q plus p e power t whole power n minus 1, இங்க p e power t. இங்க mx dash கண்டுபிடிச்சிட்டோம். இதுல mx dash of 0, t இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ n q plus p e power 0 n minus 1 p e power 0. any value power 0ன்றது 1. இப்போ இந்த டேர்ம் என்னவாகும், q plus e power 0ன்றது 1, n minus 1 இங்க வெறும் p மட்டும், e power 0ன்றது 1 ஆயிடுச்சு. q plus p நமக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டில படிப்போம். சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஈக்குவல் டு 1, p plus q equal to 1. அதை பேஸ் பண்ணி எழுதுனா இது n into 1 power n minus 1 into p. 1 power n minus 1ன்றது 1 தான், 1க்கு பவர் கொடுத்தாலும் அது 1 தான். ஸோ np. ஸோ மீன் ஈக்குவல் டு np. பைனாமியலோட மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இது 2 மார்க்ன்றதுனால MGF எழுதி அதுல இருந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். ஒருவேளை 5 மார்க்ல கேட்டா MGF டிரைவ் பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஃபைண்ட் MGF ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இங்க வந்து MGF ஏ டிரைவ் பண்ண சொல்லிட்டாங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் பண்ண சொல்லல, MGF டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MGF எப்படி டிரைவ் பண்ணலாம்னு பாருங்க. So first mx of t ஓட ஃபார்முலா, இது discrete, பாய்சான்றது discrete. so summation x equal to 0 ல இருந்து infinity e power t x into p of x. இங்க இந்த p of xன்றது நம்மளோட பாய்சானோட ஃபார்முலா. so பாய்சான்கான ஃபார்முலா என்ன, p of x equal to e power minus lambda lambda power x by x factorial. இதுதான் பாய்சான்கான ஃபார்முலா. அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so mx of t equal to summation x equal to 0 ல இருந்து infinity e power tx
e power minus lambda lambda power x by x factorial. இதெல்லாம் சேர்ந்து ஒரே டேர்ம் ஆயிடுச்சு. சம்மேஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா x தான் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப x இல்லாத டேர்ம்ன்றது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்ப x இல்லாத டேர்ம் எங்க இருக்குன்னா இதுதான் நம்மளோட x இல்லாத டேர்ம். அதுல e இருக்கு லாம்டா இருக்கு. அதனால அதை என்ன பண்ணலாம், வெளியில எடுத்துட்டு வரலாம். e பவர் மைனஸ் லாம்டா வெளியில வந்துரும். x equal to 0 ல இருந்து infinity e பவர் tx லாம்டா பவர் x ரெண்டுமே பவர்ல x இருக்கிறதுனால e பவர் t லாம்டாவை சேர்த்து எழுதுங்க ஹோல் பவர் x by x ஃபேக்டோரியல். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை x க்கு 0 x க்கு 1 அந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வாங்க. e பவர் மைனஸ் லாம்டா மொத்தமா வெளியில இருக்கு. x க்கு 0 கொடுக்கும்போது எனி வேல்யூ பவர் 0ன்றது 1, கீழேயும் 0 ஃபேக்டோரியல் ஸோ 1 பிளஸ் x க்கு 1 கொடுக்கும்போது e பவர் t லாம்டா பை 1 ஃபேக்டோரியல். x க்கு 2 கொடுக்கும்போது e பவர் t லாம்டா பவர் 2 பை 2 ஃபேக்டோரியல் அண்ட் so on. இது இப்போ என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா e power x ஃபார்மேட்ல இருக்கு. 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial இந்த ஃபார்மேட்ல இருக்கு. x ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு, e power t into lambda. இதுதான் x அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபார்மேட்ல இருக்கு நமக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதுவேன்னா e power minus lambda வெளியில இருக்கு, உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளப் பண்ணி எழுதும் போது e power x ன்னு எழுத முடியும். e power x ஓட டேர்ம்ல e power t பக்கத்துல lambda by வராது, e power x தான் நம்மளோட ஃபார்முலா. சோ இதுதான் நம்மளோட பாய்சானோட டெரிவேஷன். சோ இதை இன்னும் நம்ம வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுல e பவர் மைனஸ் லாம்டா இருக்கு, வெளியில e பவர் லாம்டா இருக்கு. e பவர் லாம்டாவை காமனா எடுத்துடலாம். e பவர் லாம்டாவை காமனா எடுத்துட்டா e பவர் t இந்த மைனஸ் லாம்டா வந்து -1 எழுதலாம். நான் லாம்டாவை காமனா எடுத்துட்டேன். இது mgf ஆஃப் பாய்சான். நெக்ஸ்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, டிஃபைன்னா ஃபார்முலாவோட சேர்த்து எழுதணும். இட்ஸ் அ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா பெல் கர்வ், இது ஒரு கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் சொல்லிட்டு அதோட ஃபார்முலா எழுதணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மீன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ இதுல 3 கொஸ்டின் வந்து நமக்கு டெரிவேஷன் மாதிரி இருக்கு, மீதி எல்லாம் வந்து தியரி கொஸ்டினா இருக்கு. ஃபைண்ட் த மீன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலாவை எழுதணும், அப்புறம் மீன் கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கான ஃபார்முலா f of x equal to, இது continuous, so lambda e power minus lambda x, இது எப்பன்னா when x is greater than or equal to 0 otherwise. இது நம்மளோட எக்ஸ்போனென்ஷியலோட ஃபார்முலா. அண்ட் இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா 0 to infinity x into f of x dx. ஸோ 0ல இருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ், f of xன்றது நம்மளோட மேல இருக்க ஃபார்முலா லாம்டா e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் தவிர மற்ற டேர்ம்ஸை வெளியில எடுத்துட்டு வரலாம். லாம்டா வெளியில வந்துரும், 0ல இருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ ரெண்டு வேரியபிள் உள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், பெர்னாலி அப்ளை பண்ண போறோம். பெர்னாலி அப்ளை பண்ணா இந்த எக்ஸ் டேர்மை யூனும் இந்த டேர்மை வினும் எடுத்துக்கணும். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ், v ஈக்குவல் டு e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ், u டேஷ் u டபுள் டேஷ். இங்க இன்டகிரேட் பண்றோம், e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா. v2 வந்து e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ், ஏற்கனவே மைனஸ் லாம்டா இருக்கு, ஸோ இட் பிகம்ஸ் லாம்டா ஸ்கொயர். ஓகே, இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லாம்டா எக்ஸுக்கு e பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் பை மைனஸ் லாம்டா, அடுத்த டேர்ம் மைனஸ் 1 into, so e power minus lambda x by lambda square.
0 ல இருந்து infinity லிமிட். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டின்றதுனால நமக்கு டேர்ம்ஸ் எதுவும் அவைலபிளா இருக்காது. இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது அப்படியே வேனிஷ் ஆயிடும். லோவர் லிமிட்டுக்கு தான் நமக்கு ஆன்சரே இருக்கு. ஸோ லோவர் லிமிட்டுக்கு தான் இருக்குன்றதுனால மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மைனஸ் ஆஃப் இது லோவர் லிமிட்டோட மைனஸ். அப்பர் லிமிட்ல நமக்கு டேர்மே இல்லை. ஸோ நான் 0ன்னு எழுதுறேன். மைனஸ் எக்ஸுக்கு 0ன்னு போட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 மைனஸ் செகண்ட் டேர்ம் என்னவாயிரும் e பவர் 0 பை லாம்டா ஸ்கொயர். இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருமா? லாம்டா இன்டூ e பவர் 0ன்றது 1 பை லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1 பை லாம்டா. ஸோ மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 பை லாம்டா. ஓகே, நெக்ஸ்ட் தியரி கொஸ்டின். ரைட் ஏரியா ப்ராப்பர்ட்டி ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல ஏரியா ப்ராப்பர்ட்டின்றது ஒரே ஒரு லைன் தான். டோட்டல் ஏரியா அண்டர் நார்மல் கர்வ் வந்து ஈக்குவல் டு 1. அதுதான் ஏரியா ப்ராப்பர்ட்டி. அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் எரர், 2 எரர். டைப் 1 எரர் அப்படின்றது வந்து you reject the null hypothesis when it is actually true. நம்ம வந்து ட்ரூவா இருக்கு பட் என்ன பண்றோம்னா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். டைப் 2 எரர் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா அது வந்து ஃபெயில் ஆக வேண்டியது, ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. ஆக்சுவலா அது ஃபால்ஸா இருக்கு பட் என்ன பண்றோம், this occurs when fail to reject when it is actually ஃபால்ஸா இருக்கு பட் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிடுறோம். அது ஃபால்ஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் சாம்பிளிங். சாம்பிளிங்ன்றது ஒரு சப்செட், ஒரு குரூப் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சப்செட் எடுத்து அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் பண்றது தான் சாம்பிளிங். டிஃபைன் டி டிஸ்ட்ரிபியூஷன். டி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது நமக்கு எப்ப யூஸ் பண்ணுவோம்னா வேல்யூஸ் வந்து லெஸ் தென் ஸ்மாலரா இருக்கும், லெஸ் தென் 30 இருக்கும் போது தான் டி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். ஆனா உங்க யூசர்ஸ் கேட்கல, நம்ம டெஃபினிஷன்ஸா எழுதுறோம். இத எப்ப யூஸ் பண்றோம், எப்படி இருக்கு. சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தின டெஃபினிஷன். சை ஸ்கொயர்ன்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதசிஸ் டெஸ்ட் தான். இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா when sample sizes are large and வந்து contingency tables அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்றோம். அப்புறம் 2 types of hypothesis, null hypothesis, alternate. 2 மார்க்ன்றதுனால நம்ம இவ்வளவு எழுதுனா போதும்.